அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்க பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக அஜித் குமார் சார் அவர்கள் துபாயில் ஒரு கலக்கியிருந்தார். அதிவேகமாக, அதாவது 233 ஸ்பீடுக்கு அவருடைய போர்ஷ் கார் கடைசியாக போன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. அஜித் குமார் சார் இந்தியாவுக்காக கப் தூக்கின மாதிரியே இலங்கைக்காக துஷான் டி சில்வா குவைத்தில் அதிவேகமாக கார் ஓடின ஒருத்தர் அப்படின்றத குறிப்பிடத்தக்க விடயம். போர்ஷ் கிளப்பில் குவைத்தில் முன்னிலையில், அதாவது ரேஸில் முதலிடம் இலங்கையராகிய அவர் குவைத்தில் அதிவேகமாக கார் ஓடக்கூடியவர் அப்படின்ற ரீதியில் கப்பும் வாங்கியிருக்கிறாரு துஷான் டி சில்வா. இந்தியாவிலேருந்து அஜித்குமார் சார் மாதிரியே இலங்கையிலிருந்தும் இந்த துஷான் டி சில்வா இருக்கிறார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்தெல்லாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 47% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 19% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 89% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 284 ரூபாய் 50% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 40% உள்ளது. இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 77% உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 282 ரூபாய் 70% வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 965 ரூபாய் வழங்குறாங்க ஒரு தினாருக்கான மதிப்பு. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ளணுமாக இருந்தால் 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்கள் தினந்தோறும் ரேட்டையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாயாகவும் இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் இந்தியாவுக்கு கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 40%, இலங்கைக்கு 961 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் தொடர்ந்தும் UAE எக்ஸ்சேஞ்சை பற்றியும் உங்களுக்கு தெரிவிக்கிறது. நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள் தினந்தோறும் அனுப்பியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 100 தினாருக்கு அதிகமாக நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் அனுப்பியிருந்தாலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சூழல்லையும் நீங்கள் அதிகமாக ரேட் அனுப்பும்போது நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்தது UAE எக்ஸ்சேஞ்ச் தான். ஆனால் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் 300 400 500 1000 2000 நீங்கள் எவ்வளோ தினார் அனுப்ப போகிறீங்களோ அதிகமாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் தொடர்ந்து வழங்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா வெளியாகிறதுக்கு முன்னாடியே பற்றுச்சீட்டை ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE,
ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல் சாமில் 250 ஃபீல்ஸ் லாபம் கிடைக்கும். ஒரு தினார் மட்டுமே தான் அவங்க கட்டணமாக அறவிடுவாங்க. அதே போல் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதன் அடிப்படையில் 350 ஃபீல்ஸ் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது நீங்கள் ரேட்டை எப்படி செக் பண்ணுறீங்களோ அது மாதிரியே தான் கட்டணம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட், அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் கட்டணங்கள் கம்மியாக அறவிடுறாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணினீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்ற சகோதரிகளும் தெரிஞ்சுக்கொள்வாங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே பணிப்பெண்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 536 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 125 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 331 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 714 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை பழைய நிலைமைக்கு போகக்கூடிய சூழலில் தான் இருக்குது, அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சகோதரி காலமானார். கடைசியாக விட்டு சென்ற ஆடியோ. சல்மான் காலிதி தற்போது மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அதே போல் 43,760 விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது இந்த ஒரு மாத கால பீரியட்டுக்குள்ள. அதே மாதிரி உம்மல் ஹைமான் பகுதிகளில் வெள்ளத்துக்கான தீர்வு. குவைத்தில் தெருநாய்களுக்கு தங்குமிடத்துக்கு பல பகுதிகள் ஒதுக்கீடு. அதே போல் சுலைபியா பகுதிகளில் குவைத்தி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அதே மாதிரி மீண்டும் வேலை ஆரம்ப நாள் அறிவிப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஆஸ்ட்ரோனோமர் ஆதில் அல் சாதுன் எதிர்வரும் நாட்களில், அதாவது 2032ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி வரக்கூடிய மாற்றம் உலகின் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல தான் குளிருடைய தன்மை குவைத்தில எல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்குது மறுபடியும். அதுக்கான காரணம் என்னன்றது பார்க்கலாம். ஒரு சில மாற்றங்களும் உருவாகி இருக்குது. தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய குளிருடைய நிலைமை என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். اینجا خسیلشته، اینم ارتفاع برف. ما بعد 10 دقیقه اومدیم تا پارکینگ. بعد 5 ثانیه اومد. اینکه 2 ثانیه بود. فقط شیشه شو بیرون بیار هادی. چی؟ اون سخته؟ وایسا اگه یه خورده اینو باز کنیم درش معلوم بشه. بالا دیگه خالی نکن، بالا خالی نکن. خب بالاخره به ماشین رسیدیم. پن بیا بابا، پن بیا نترس. 1 2 3 میخه پنجه مثل میخه پنجه. பாருங்க எப்படி குளிர் இருக்குதுன்னு. அப்போ அங்கே அதை பக்கத்திலே தான் இருக்கிறோம், அதால் தான் நம்மளுடைய குளிர்தன்மை இன்னும் அதிகரிக்குது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சிகப்பு கலரில் இரத்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சில வீடியோக்கள் நேற்று அனுப்பியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரபல் மலைகளில், அதாவது இந்த மாதிரி சில மலைகள்லேருந்து மழை நீர் ஓடும்போது அது கழுகுப்பட்டு போகிறதால தான் அந்த மாதிரி கலர் மாறுது தண்ணீரில். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சுலைபியா பகுதிகளில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இதோ மீண்டும் பதிவாகி உள்ளது. குவைத்திகளும் சரி, வெளிநாட்டவர்களும் சரி, தொடர்ந்துமே இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. தயவு செய்து வெளிநாட்டவர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு உயிரை மாய்த்து கொள்வது தீர்வாகாது. முடிந்த வரைக்கும் முயற்சி செய்யுங்க, போராடுங்க.
ஏன்னா நம்ம இந்த நாடுகளுக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வேறு ஏதாவது தவறான முறைகளில் ஏதாவது செஞ்சு கடைசியில் வேறு பிரச்சனைகள் நம்மளுடைய எல்லா சமூகத்துக்கும் உண்டாகிரும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபாத்திமா சுமையாவுடைய வீடியோ நான் ஆல்ரெடியே போட்டிருப்பேன். அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபாத்திமா சுமையா இன்று இவ்வுலகை விட்டு பிரிந்துள்ளார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய மறுமை வாழ்வுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அவருடைய கடைசி ஆடியோ தான் இது. சரி தாத்தா, நான் இப்போ தான் டாய்லெட்ஸ் போயிட்டு வந்தேன். கையால் பண்ணியும் பண்ணேன் தாத்தா. மவுத்துண்டை என்னன்னு பார்த்துட்டு வந்தேன் தாத்தா. இந்த கையால் போட்டு மாதிரிலாம் அந்த கையால் போட்டு இருட்டாகி அபாயோட கலருக்கு இது ஒன்றுமே விளங்குதில்லை. அப்படி இருட்டு, காதும் கேட்கறதில்ல, கண்ணும் விளங்குதில்லை. அப்படி ஃபுல் இருட்டு. கத்தி நெஞ்செல்லாம் அடைச்சி அது ஒரு மரம், அதை கழட்டி மரம் இங்கேயால கையில் சும்மா மேலாலும் டைரஸ் பண்ணி பார்த்தாங்க மரம். அந்த கையும் அப்படி தான் நல்லா வருத்தமாகி கழுதி கழட்டிட்டு இப்போ கழிச்சால நாளைக்கு பாட்டை போடணுமாம். இந்த செஞ்சுக்கோங்க. அதை சரியான வருத்தப்பட்டுட்டு வந்து மவுத்துன்னா மவுத்துண்டா இப்படி தான் வரும்னு நினச்சிச்சது. அந்த மவுத்துக்குள்ளார தான் இவ்வளோ அனாதையும் இவ்வளோ அழகும் பொறாமையும் சல்லியும் அதுவும் இதுவும் எல்லாரும் ஆடுறாங்க. என்ன தாத்தா, மவுத்துண்டா இது தான் எனக்கு நான் பேசிட்டு வந்துட்டேன் தாத்தா. அப்படியே ஒரு வருத்தப்பட்டு நான் பேசுறது யாருங்க இதில் இருட்டு கசம் தாத்தா, இருட்டு கசம் ஒன்றுமே விளங்குதில்லை. நெஞ்செல்லாம் அடைச்சி பேசுறது கூட யாருக்கும் கேட்கல. அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸனும் சொர்க்கத்தை கொடுக்கணும். நோயாளியாக ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க. அல்லாஹ் கரீம். அடுத்ததா குற்றவியல் நீதிமன்றம் சல்மான் காலிதிய மனோதத்துவ மருத்துவரிடம் பரிந்துரைத்துள்ளார்கள். இவர் வந்து மென்டலியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, டிக்டாக் லைவால் ரொம்பவும் ஈர்க்கப்பட்ட ஒருவராக இருந்ததால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டிக்டாக்ல அதிகம் ஊறினா, லைவில் அதிகம் ஊறினா இதுதான் நிலைமை, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சம்மர் சீசனுக்காக 2025க்கு அதிகமான விமானங்களை மாஸ்கோ வரைக்கும் அதிகரித்திருக்கிறாங்க. சம்மர் சீசனில் எந்தெந்த நாடு குளிரான நாடாக இருக்குதோ அந்த நாட்டுக்குரிய ஏற்பாடுகளை குவைத் ஏர்வேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்ததாக எதிர்வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வேலை நாள் ஆரம்பமாகுது. இந்த நேஷ்னல் ஹாலிடே முடிந்த பிறகு எதிர்வரும் 3ஆம் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள் ஆரம்பமாகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 47 சிறுவர்கள், அதே போல் 43,760 விதி மீறல்கள் வந்து பதிவாகி இருக்குது. 41 வாகனம், 43 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பல கேரேஜ்கள், அதே மாதிரி 3 பேர் வந்து போதைப் பொருளோடையும் 2 பேர் வந்து லைசன்ஸ் இல்லாமையும் பிடிபட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் இந்த மாதிரியான விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் புதிய அபராதங்களும் ஆரம்பமாகுது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓட்டுநர்களே. அடுத்ததாக பணி அமைச்சகம் சபாஹ் அஹ்மத் மற்றும் அமல் ஹைமான் பகுதிகளில் மிகவும் தாழ்வு நில பகுதிகளாக இருந்து வெள்ளம் அதிகரித்த பகுதிகளுக்கு அதிரடியான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் வெள்ள நீர் பெருக்கு இல்லாதவாறு. அதே மாதிரி இதோ குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை அல் வஃப்ரா, கெப்த் மற்றும் சுலைபியா, அப்தலி இது போன்ற பகுதிகளில் எக்ரிகல்ச்சர் லேண்டில் தெருநாய்களுக்கான தங்குமிட வசதிகளை செய்து கொடுக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லொரு விடயம், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். தயவு செய்து இதை முதல்ல செய்யுங்க. இந்த ஷுவைக் பகுதிகளில், அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பயந்து கொண்டே தான் போக வேண்டி இருக்குது சில நேரங்களில். தயவுசெய்து வேகமாக இதை செஞ்சு முடித்தா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் வெரி 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 சாரி, என்னால் முடியெல்லாம் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் எல்லாம் போட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு மேலே
என்னால் முடியலை, நியூஸை ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் வாய்ஸ் பேச முடியலை, அவ்வளோ டயர்டு. என்னென்னா நான் விழுந்துட்டேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வண்டி கழுவிட்டு இருக்கும்போது, ஹோஸ் கழுவும்போது வலிக்கு விழுந்ததால் கொஞ்சம் லைட்டாக சைடில் இடுப்பு சைடு எலும்பெல்லாம் அடிபட்டது. டேப்லெட் ஒன்று போட்டேன். நேற்று முடியலை, அப்படியோ கண்ணை தூக்கிட்டே வந்துச்சா. கடைசியாக ஒரு 3 மணி இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலை, சாஞ்சிட்டேன். திருப்பி 8 மணிக்கு தான் கண்ணு முழிப்பாட்டுச்சு. அதான் மிச்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.